உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்குமே ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே இன்றியமையாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஏன் கேட்டீங்க அப்படின்னா செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நம்மளுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கரை தூக்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மூவி பார்க்கறது நம்ம ஸ்மார்ட் போன்லயே பார்த்துக்க போறோம். அதுலயே பெரிய பெரிய ஸ்கிரீன்லாம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை தூக்கிட்டு போய் பார்க்கறத விட ஒரு ஃபேமிலியா போனதுக்கு அங்கே வச்சோமா, அழகா குடும்பமா உட்காந்து பார்த்தோமா, ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல நல்ல விதமான ஒரு ஸ்டீரியோ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய 2020ல நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சோனி, JBL இந்த மாதிரி மேஜர் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுல நிறைய விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ இப்போ இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வாங்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க போறீங்க அப்படின்னா அதுல IPX7 ரேட்டிங்ஸ்க்கு மேல வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நம்ம எடுத்துட்டு போற அந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மழையில நனையலாம், இல்ல எங்கேயாவது நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கலாம், அங்க போய் சாங் கேட்டுட்டு இருக்கலாம். ஏன்னா போர்ட்டபிள் அப்படின்னும் போது நம்ம மழை வெயில் எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா ஒரே இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறது இல்ல. அதனால IPX ரேட்டிங்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அப்பதான் வாட்டர் ப்ரூஃபா உங்களுடைய ப்ராடக்ட் இருக்கும். அதே மாதிரி பேட்டரி பேக்கப் கண்டிப்பா ஒரு மெயினான விஷயம். அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல பேட்டரி பேக்கப் வந்து இருக்கணும். மினிமமா 6 ஹவருக்கு மேல இருந்தாதான் அது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கம்மியான ஒரு பேட்டரி பவர்ல வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மினிமமா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா 5 ஹவருக்கு மேலதான் அங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம். சோ ஒரு மூவி பாக்குறோம் அப்படின்னாவே 2.5 மணி நேரத்துக்கு ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 2 படம் பாக்குற அளவுக்காவது அதுல ஒரு பேட்டரி பேக்கப் பவர் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு ரொம்பவே பெஸ்டான முறையில இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சோ அதனால பேட்டரி பேக்கப் பவர் வந்து அதிகமா 6 ஹவருக்கு மேல இருக்க மாதிரி பார்த்து கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டா வாங்குனீங்க அப்படின்னா இத பத்தி ஒரே தேவையில்லை. அவங்க என்ன பேக்கப் கொடுக்குறாங்களோ அந்த பேக்கப் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். டியூரபிள் ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா டாப் சைடு மெஷில் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. சோ அப்பதான் நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கிடைக்கும். சும்மானா ஒரு ப்ராடக்ட் இருக்கு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து என்னதான் பண்ண போறீங்க, ஒண்ணுத்துக்கும் உதவாம போயிடும். அதனால நீங்க வாங்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல்ல மெஷ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்தபடியா ஒரு சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த ஒரு வாட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்க போற ப்ராடக்ட்ல மினிமமா 8 வாட்ஸ்க்கு மேல இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் அதோடைய லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கே உண்டான உரித்தான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால வாட்ஸ் அப்படிங்கறத கண்டிப்பா நெசசரியா நீங்க கவனிக்கணும். நாய்ஸ் ரேஷியோ லெவல் பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 80 dB ஆது இருக்கணும். சோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்பதான் கரகரகரன்னு சவுண்ட் எல்லாம் வராது, கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ வந்து நீங்க கேட்க முடியும். நீங்க வாங்கக்கூடிய அந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல மல்டி மீடியா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கான்னு பாத்துக்கோங்க. கீழ பட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபெக்ட்டான பட்டன்ஸா இருக்கான்னு பாருங்க. சும்மா மொக்க பட்டன்லாம் இருக்கும், டக்கு டக்குன்னு தட்டினோடனே போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாம நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பட்டன்ஸ் வந்து அந்த வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் இமேஜ்லயே நல்லா கிளியரா பாருங்க என்ன மாதிரி டைப்ல கொடுத்திருக்காங்க, சாஃப்ட் டச் எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதோட இண்டிகேஷன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில ப்ராடக்ட்ல பேட்டரி ஃபுல்லானா கூட நமக்கு தெரியாது. அதனால அதோட பேட்டரி வந்து சீக்கிரமா ட்ரைன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருது. சோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா இது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தபடியா நீங்க வாங்கக்கூடிய அந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. USB போட முடியுமா, அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 4.0க்கு மேல இருக்குதா, அதுல வந்து AX ஆக்ஸ் கேபிள் போட முடியுமா, அதே மாதிரி புதுசா வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான மெமரி கார்டை போட முடியுமா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா FM ரேடியோ இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். ஃபைனல் விஷயமா வாரண்டி எவ்வளவு வருடம் தராங்கன்னு பாருங்க. மினிமம் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டுக்குலாம் 1 வருடத்துக்கு மேல வாரண்டி இருந்தா ஒரு நல்ல பெஸ்டான சாய்ஸா இருக்கும் வாங்குறதுக்கு. சோ கண்டிப்பா இன்னைக்கு பார்த்து இந்த விஷயங்களையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த டாப் 5 பெஸ்டான ப்ராடக்ட்டையும் கீழே இருக்கக்கூடிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்ஷனா அது அமையும். 5th பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் JBL இருந்து வரக்கூடிய ப்ளூடூத் ஸ்பீக்கர். டுவல் பாசிவ் பாஸ் ரேடியேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. 10 hours ஆஃப் ப்ளே டைம் இருக்கு. 1 year மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுத்திருக்காங்க. IPX7 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்ஸும் இருக்கு. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 4,999 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 9.5 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 7,184 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. 4th பிளேஸ்ல Marshall ப்ளூடூத் ஸ்பீக்கர் பத்தி பார்க்க போறோம்.
பஞ்சி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ சவுண்ட் இருக்கு. 20+ hours ஆஃப் போர்ட்டபிள் ப்ளே டைம் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 18,498 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 9.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 422 வெரிஃபைட் ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல சோனி பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பேஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பத்தி பார்க்க போறோம். பஞ்சி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. மல்டி கலர்ட் லைன் லைட் கொடுத்திருக்காங்க. 24 hours பேட்டரி லைஃப் கொடுத்திருக்காங்க. வாட்டர், டஸ்ட், ரஸ்ட், ஷாக் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 11,590 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 211 வெரிஃபைட் ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல பாஸ் மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் பத்தி பார்க்க போறோம். டீப் பாஸ் இருக்கு. வயர்லெஸ் அண்ட் காம்பாக்டான ஒரு டிசைன். 10 hours ஆஃப் ப்ளே டைம் இருக்கு. பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்திருக்காங்க. வால்யூம் பட்டன்ஸும் இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 12,960 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங் பேஸ்ட் ஆன் 1,436 வெரிஃபைட் ரிவ்யூஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சோனி உடைய வயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பத்தி பார்க்க போறோம். அமேசான் அலெக்சா இன்பில்டட் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஆங்கிள்டு ஸ்பீக்கர் யூனிட்ஸ் உள்ள கொடுத்திருக்காங்க. டுவல் பாசிவ் ரேடியேட்டர்ஸும் இன்பில்டடா இருக்கு. வாட்டர், டஸ்ட், ஷாக் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் அமேசான்ல 17,990 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 155 வெரிஃபைட் ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு. போய் டீடைலான ஸ்பெசிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க.